பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். போராட்டம் எப்படி வருது, எதனால வருது, யாருக்கு உண்டு, இது தெரிஞ்சா நம்ம அநேக நேரம் அதிலிருந்து தப்பிக்கொள்ள வழி உண்டு. ஆனா அநேகருக்கு தெரியாத காரியம், போராட்டம் எதனால வருது, யாருக்கு போராட்டம் உண்டு. ஐயா, வாக்கு தத்தத்தினாலே போராட்டம் உண்டு. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், உங்களுக்கும் கொடுத்திருப்பார், எனக்கும் கொடுத்திருப்பார். நிச்சயமா வருஷந்தோறும் வாக்கு தத்தங்களை எடுக்கிறோம். ஆனா வாக்கு தத்தம் உடனே நமக்கு நிறைவேறிதா? அதுல எத்தனை போராட்டம் உண்டு. ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, தீயையும் தண்ணீரையும் தாண்டணும். மனுஷர் தலையின் மேல நடக்கிற அனுபவம் கூட வரும். ஆனா அதற்கு பின்னாடி தான் செழிப்பானது உண்டு. போராட்டத்துக்கு பின்னாடி தான் பெரிய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. போராட்டம் வரும்போது நாம சோர்ந்து போயிடக்கூடாது. உதாரணமா பாருங்க, வாக்கு தத்தத்திற்கு கூட போராட்டம் உண்டு. உங்க வேதத்தை தயவு செய்து யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? பழைய ஏற்பாட்டில் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இது அநேகர் தெரிஞ்ச ஒரு வசனம். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரனும் ஒன்றை சொன்னான். 34:4 அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவரும் கேரண்டி கொடுத்தார், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னார். ஆனா ஏன் சில வேளைகளிலே வெட்கம் வருகிறது? சில நேரம் நம்மகிட்ட இருக்க காரணம் என்ன? இன்னைக்கு அதை உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க வேதத்தை எண்ணாகமத்திலே மிக அழகான ஒரு காரியம். நீங்க தயவு செய்து உங்களுடைய வேதத்தை நான் சொல்லும் போது தேடி எடுத்துக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் சொல்லுவேன், ஒவ்வொன்றிலையும் ஒரு வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனா போராட்டம் உண்டு. இங்கே யோவேல் 2:26 உங்களை எடுத்துக்கிற சொன்னேன். சங்கீதம் 34:4 எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என் ஜனங்களா இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. என்ன நோக்கி பார்த்தீங்கன்னா, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைஞ்சிருக்கணும், ஒழிய வெட்கப்பட்டு போவது கிடையாது. ஆனா ஏன் இன்றைக்கு அநேகருடைய மனதில் சோர்வுகள், வெட்கங்கள், போராட்டங்கள்? உங்க வேதத்தை தயவு செய்து கையில் எடுத்து எல்லாரும் திருப்பிக் கொள்வீங்களா? யாத்திராகம நம்ம அழகா நீங்க பார்க்கிறோம். எண்ணாகமத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தையும் எல்லாரும் தேடி கையில் எடுத்து வச்சுங்க. அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போறோம். அல்லேலூயா, இஸ்ரவேலில் ஜனமே எல்லும், இஸ்ரவேலில் ஜனமே எல்லும் இடனிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம். இஸ்ரவேலில் ஜனமே எல்லும் இடனிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமான ஏதும் பயம் வேண்டாம்.
ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடறிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறுமந்தையே பானல் முள்மேய்ப்பல். பயப்படாதே சிறுமந்தையே பானல் முள்மேய்ப்பல். இயங்காதே மனம் கலங்காதே உன் தேவதிலங்காப்பே. இயங்காதே மனம் கலங்காதே உன் தேவதிலங்காப்பே. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடறிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே. வல்கமில்லே பாலை பள்ளத்தில் பரநழித்தாரே. பங்கமில்லே பாலை பள்ளத்தில் பரநழித்தாரே. இஸ்ரவேலில் ஜனமே எல்லோரும் இடறிட வேண்டாம். யெகோவா முன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். எல்லாம் எடுத்துருப்பீங்க. யோவேல் 2:26 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகான நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. எத்தனை வீட்டில் அந்த சம்பூர்ணம் இருக்கு? பூரணம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சம்பூர்ணம் இருக்கா? சம்பூர்ணங்கிறது யாரால தான் வரும்? ஆண்டவரால் மட்டும்தான். அதனால தான் ஞானத்துக்கு கூட இருக்கா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும். அவர் கொடுத்தா சம்பூர்ணமா இருக்கும். ஏன்னா அவரை பார்த்தா நம்ம பாடுறோம், சம்பூரண அழகுள்ளோரே சம்பூரணமாக என்னை விட்டுக் கொண்டீரே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டுக் கொண்டீரே. சம்பூரணமாக என்னை கொண்டீரே. பூரண அழகுள்ளவரே பூவிலந்தல் பூரண அழகுள்ளவரே பூவிலந்தல் மது வீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நல்வர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூர்ணம் என கண்பானவர்களே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு
திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி. உலகத்தில் அதுதாங்க இன்னைக்கு சம்பூர்ணமா கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையில தரித்திரமே இல்லைன்னு சொல்றதாங்க பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு எத்தனை வீட்டில் அப்படி இருக்கு? இன்னைக்கு அநேக சொல்லுங்க, என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் அறிஞ்ச உன் வாழ்க்கையில பஞ்சம் வரும், ஆனா உன் வீட்டுக்கு வராது. எகிப்து தேசமே பஞ்சமா இருக்கு, ஆனா கர்த்தரை தேடுற மக்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்துச்சு? அங்க ஒருத்தரை ஏற்படுத்தி விட்டார் ரட்சகனை. 7 வருஷம் பஞ்சம் வரப்போது தெரிஞ்சு ஒருவனை ஏற்படுத்தி அந்த பஞ்ச காலத்திலையும் போஷிப்பதற்காக ஒருவனை கொண்டு போனார். அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அறியாம ஒண்ணுமே வந்துடாது. ஆனால் இன்னைக்கு அநேக நேரங்களில் வாழ்க்கையில் போராட்டம் இருக்குங்கிறீங்களே, நாம் வெட்கப்பட்டு போகிறோம்னு சொல்கிறீங்களே, ஏன் ஐயா? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள். ஆகையினால நீங்க ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைனார். அதே போல சங்கீதக்காரன் சொன்னா 34ஆம் சங்கீதம் 34:4 வாசிக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏன் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்க வாழ்க்கையில வெட்கம் வருது தெரியுமா? அநேக நேரங்கள் ஐயோ எனக்கு வெளியே போக முடியல, உள்ளே போக முடியல, வீட்டுக்குள்ளே அடையும் கிடக்கிறேன். ஏன்? காரணம் இருக்கிறது. எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க. கர்த்தர் மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால். நல்ல கவனிங்க, அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? சாதாரண ஒரு ஆள் இல்லை. யார் வெட்கப்பட்டா? மிரியாம். இந்த மிரியாம் யாரு? மோசேயை கொண்டு போய் தாய் ஒளித்து வைத்து வளர்க்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு நாணல் பேழையை செய்து கொண்டு போய் தண்ணீரில் நைல் நதியில் வச்ச பிறகும் அந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்கிறது என்கிற ஒரு நோக்கமுள்ளவள் இந்த மிரியாம். அம்மா வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. ஆனால் அந்த மிரியாம் சகோதரி அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்து பார்வோனுடைய குமாரத்தி கையில் போகிறத பார்த்து அந்த பிள்ளையை அவள் எடுத்து இதை வளர்க்கிறவங்க ஆளை கொண்டு வரணுன்னு அவள் தாயவே போய் கூட்டிகிட்டு வந்து கொடுத்தவள் யாரு? இந்த மிரியாம். இந்த மிரியாம் சாதாரணமானவள் அல்ல. இஸ்ரவேல் மக்கள் வெற்றி பெற்ற போது பாடல் பாடி மகிழ்ந்தவள். அநேக நேரம் பாடுறோம்ல, கத்தரி பாடுவே கத்தரி போற்றுவே கத்தரி பாடுவே கத்தரி போற்றுவே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தரி பாடுவே கத்தரி போற்றுவே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தரி துதித்து மகிழ்வே மகிழ்வே மகிழ்வே. கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாடும். கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாடும். நீரின்றி வாழ்வேதப்பா ஏசப்பா, நீரின்றி வாழ்வேதப்பா. கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாடும். கர்த்தர் தந்த உள்ளம் அது உம்மை நினைத்து வாடும். நீரின்றி வாழ்வேதப்பா ஏசப்பா, நீரின்றி வாழ்வேதப்பா. கர்த்தரை பாடுவே கர்த்தரை போற்றுவே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை பாடுவே கர்த்தரை போற்றுவே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை துதித்து மகிழ்வே மகிழ்வே மகிழ்வே. கத்த தந்த நாவு அம்மு உம்மை துதித்து பாடும். கத்த தந்த நாவு அது உம்மை துதித்து பாடும்.
நீரின்றி பாடலேதப்பா ஏசப்பா, நீரின்றி பாடலேதப்பா. கத்த தந்த நாவு அது உம்மை துதித்து பாடும், கத்த தந்த நாவு அது உம்மை துதித்து பாடும். நீரின்றி பாடலேதப்பா ஏசப்பா, நீரின்றி பாடலேதப்பா. கத்தரி பாடுவே, கத்தரி போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தரி பாடுவே, கத்தரி போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தரி துதித்து மகிழ்வே, மகிழ்வே, மகிழ்வே. கத்த தந்த இதயம் அது உம்மை நினைத்து வாடும், கத்த தந்த இதயம் அது உம்மை நினைத்து வாடும். நீரின்றி வாழ்வேதப்பா ஏசப்பா, நீரின்றி வாழ்வேதப்பா. கத்தரி பாடுவே, கத்தரி போற்றுவே, கத்தரி பாடுவே, கத்தரி போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தரி பாடுவே, கத்தரி போற்றுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கத்தரி துதித்து மகிழ்வே, மகிழ்வே, மகிழ்வே. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு பெண் மேல தகப்பன் காரி முழுமின்ற அளவுக்கு வெட்கப்பட்டு போற அளவுக்கு அவ என்ன செஞ்சா? வேதம் சொல்லுது, அவள் தகப்பன் 12:14 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால். அந்த அளவுக்கு மோசமான காரியத்தை அவ செஞ்சா. அதனால உபாகமம் 24:9 இயேசு சொன்னார், மிக அழகா எழுதி வச்சிருக்காரு. இஸ்ரவேல் மக்கள், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்து கொள்ளுங்கள். அப்படி என்ன செஞ்சாரு? காரி துப்புனார். இன்னைக்கு நம்ம எதை காரி துப்புவோம் சொல்லுங்க? செய்யக்கூடாத காரியத்தை துப்புனா கூட இன்னைக்கு என்ன சொன்னாங்க? என்னை பார்த்தா துப்புனேன் சண்டை போட்டான்னு உண்டு. அவன் சாதாரண துப்புனாலும் சரி, என்னை பார்த்து ஏன்டா துப்புறேம்மா. எனக்கு அன்பானவளே, இந்த துப்புறது இயேசு வாழ்க்கையில் நடந்துச்சு. மத்தேயு 27:27 வாசிக்கும் போது அவர் போர் சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து அவருடைய அங்கியை கலட்டி வேற வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி, வாசிங்க மத்தேயு 27:27 போர் சேவகர் தேசாதிபதிகளையும் போர் சேவகரையும் தேசாதிபதியின் அரமனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் கூடி வரச் செய்து அவர் வஸ்திரங்களை கலட்டி சிவப்பான மேலங்கி அவருக்கு கொடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு ராஜாவே என்று அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் மேல் துப்பி. அல்லேலூயா. இந்த துப்புற அனுபவம் இருக்கே, காரி உமிழ்றதும் கூட ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம் தான் ஒரு கிறிஸ்தவ ஜீவியம். ஆனா தகப்பன் யாரு? அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் மேலே தகப்பன் சாதாரண காரி உமிழ்வாரா? நமக்கு தெரியணும். செய்யக்கூடாத காரியத்தை செய்தா வெட்கப்படணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை என்ன சொல்லுது? இனியும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இனியும் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை, இல்லை 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 கலக்கம் இல்லை, இல்லை 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 தோல்வி இல்லை, இல்லை இல்லை இல்லை
கலக்கம் இல்லை இல்லை, என் முகம் வெட்கப்பட்டு போவதும் இல்லை, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. ஏன் வெட்கப்பட்டு போனோம்? தகப்பனை காரி உமிழ்றாரு. வேதம் சொல்லுது, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ? வேதம் சொல்லுது. முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானோ? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்லது தான் கொடுக்க அறிஞ்சிருக்கீங்களே. அப்படி இருக்க அந்த பரம தகப்பன் நல்லதை கொடுக்காம ஏன் காரி துப்புறாரு? நம்ம ஏன் வெட்கப்பட்டு போக வேண்டியிருக்கு? மனுஷன் துப்புனாலே அப்பா யோசிக்கிறோம். ஆண்டவர் காரி துப்புற அளவுக்கு என்ன செஞ்சா? எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை நல்ல கவனிங்கி. ஒரு காலத்துல மோசே ஓடி போய் வாழ்ந்த நாட்கள்ல நடந்த காரியம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் எப்பவோ நடந்த காரியம். அவன் எத்தனை நேரம் ஆண்டவர்கிட்ட புலம்பி மன்னிப்பு கேட்டானோ தெரியாது. இன்னைக்கு அநேக நேரங்களில் மற்றவருடைய குறைய சொல்லும்போது அவங்க எப்படி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவு ஆகியிருக்காங்க நமக்கு தெரியாது. அது தெரியாமல் அவங்களுடைய குறையவே நம்ம நினைச்சிக்கிட்டு இருப்போம். எப்பவும் அதே கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்போம். அவன் மோசம் ஓடிப்பானா, ஒரு வழியும் இல்லை. அங்கே தங்கியிருந்த நேரத்தில் நடந்துச்சு. ஆண்டவர் மன்னிச்சு திரும்பவும் வழியில் வரும்போது கூட கொல்ல பார்த்து அவள் பிள்ளைக்கெல்லாம் விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் கர்த்தர் தலைவனாக அவனை அபிஷேகித்து கொண்டு வந்திருக்கான். ஆனால் இப்போ உட்கார்ந்து தீர்க்கதரிசி, ஆசாரியன் இவங்களுக்குள்ளே வந்தால் என்ன செய்கிறது? தீர்க்கதரிசி மற்றவங்களுக்கு குறைய பேசலாமா? இவன் உட்கார்ந்து என்ன சொல்கிறான்? மோசே விவாகம் பண்ணின நிமித்தம் ஆரோனும் மிரியாம் மோசைக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையோட தான் பேசுவாரோ? எங்களோட பேசுனது இல்லையோ? நான் கர்த்தர் கேட்டார், கோபம் வந்துச்சு. இவளை பார்த்து காரி துப்புனார். ஏன்னா அவன் ஒரு காலத்தில் இப்படியே இருந்தவன் தான். ஆனால் இப்போ உண்மையுள்ளவன். ஆண்டவருக்குள்ளே வந்து எத்தனை பேர் மாறினால் நம்ம அவங்கள மாற விடுறதில்லை. நம்ம அவங்களுக்கு பழைய காரியத்தையே நினச்சிக்கிட்டு அவங்கள அப்படியே நினச்சி கொடுக்காது. கர்த்தர் ஒரு மனிதனை மாற்றினார், அவன் சுத்த பொன்னாய். யோபு சொல்கிறானே, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். எத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தி அவனை கூட்டு வந்து, எனக்கு ஒன்றுமே இல்லை, திக்குவாய மந்த புத்திக்காரன், ஒன்றுமே தெரியாதுண்ணா, ஆனால் அவனை கொண்டு வந்து வச்சுருக்காரு. இப்போ சொல்கிறா, மோசையை கூட தான் பேசுவாரோ? எங்கிட்ட பேசுனது இல்லையோ? பார்த்தார், கர்த்தர் காரி துப்பிட்டார். வெட்கப்பட்டு போகிறோம். இன்றைக்கும் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, உங்கள் சகோதரர்களுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, பழைய காரியத்தை ஒரு நாளும் பேசாதீங்க. குப்பையை கிண்டுனா என்ன தான் செய்யும்? நாற்றம் எடுக்கும். ஒரு நாள் அதை கிண்டாதீங்க, கிளறாதீங்க. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது சொல்லக்கூடாது. குப்பையை கிடனா வேறு என்ன கிடைக்கும்? பழசும் நாற்றமும் தான் இருக்கும். ஒரு நாள் ஆண்டவருக்குள்ள எப்படி ஒப்புரவாயிருக்காங்க நமக்கு தெரியாது. உதாரணம் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய விபச்சாரம். எத்தனை பேர் ஆசையோட இச்சையோட பார்த்தது இல்லையா? இன்னைக்கு அத்தனை பேரும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியிருக்கலாம், ஒப்புரவாகணும். யார்கிட்ட போய் ஒப்புரவாகாது? போய் நேரம் அந்த அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உன்னை நான் இப்படி இச்சையோடு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? சில காரியத்தை ஆண்டவர்கிட்ட தான் ஒப்புரவாகணும். மோசம் எத்தனை தடவை ஒப்புரவானானோ, இன்றைக்கி அதுபோல் எத்தனை பேர் தான் செய்த தவறுகளை நினச்சி ஆண்டவர்கிட்ட புலம்பியிருக்காங்களோ தெரியாது. ஆனால் நாம் இன்றைக்கி அதே நினச்சிக்கிட்டு இருந்தால் நாம் வெட்கப்பட்டு போகிறோம். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வாக்கு தத்தத்தினாலே போராட்டம் உண்டு.
ஆண்டவர் நிச்சயம் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர், அதை கரெக்டாக நிறைவேற்றுவார். இன்னைக்கு அநேகருக்கு போராட்டம் எதனால்? வெட்கப்பட்டு வீட்டுக்குள்ளே கூனி குறுகி கிடக்கிறோம். வெட்கம் ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை, நாம் செய்கிற தவறுகள். தொலைக்காட்சியில் பார்க்கிறோங்களே, இந்த நிகழ்ச்சி நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசமடைகிறீங்க. நல்லது. கேட்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை நீங்களும் ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. இப்போ கூட பார்வையற்ற சகோதரிகளுக்காக, வயதானவங்களுக்கு அவர் கட்டுமான பணி நடக்கிறது. இதற்கென்றே கர்த்தர் எழுப்பி தரணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட இந்த பார்வையற்ற மக்களை நான் சும்மா அனுப்பிடக்கூடாது. சாப்பிட வச்சு அவங்கள வேன் வாடகை கொடுத்து கொண்டு விட்டு ஏதாவது உதவிகளை செஞ்சால் நான் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். கிரியை இல்லாத விசுவாசம் ஒருத்தனையும் ரட்சிக்காது. நீங்கள் கர்த்தர் ஏவினால் இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். கணக்கு வைக்கிறவங்களா தான் என்கிட்ட கேளுங்க, அதற்கு தனி நம்பர் இருக்குது, காரியம் விட்டு சொல்லுவேன். தபால் வழியாக தொடர்பு கொள்வங்களுக்கு போஸ்ட் பேக் அக்கௌண்ட் உண்டு, 36 35 38 89 63. இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதற்கு ஒரு காரணம் கிடையாது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏன் ஒரு பெண், ஒரு தீர்க்கதரிசி வெட்கப்பட்டு போனாள்? காரணம், கர்த்தர் மன்னித்ததை நாம் மன்னிக்க மனம் இருக்கிறதா? கர்த்தர்ட்ட ஒப்புரவானதை நாம் திரும்பி நினைக்காம இருக்க முடியுதா? மற்றொரு குற்றத்தை பார்க்கிறோம், ஆனால் நமக்குள் இருக்கிற காரியங்கள் என்ன? உன் கண்ணில உத்திரம் இருக்க, உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அன்பின் தெய்வமே, ஒருவருக்கொருவர் குறை பார்க்காமல் கர்த்தருக்குள்ளே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாய் எண்ணத்தக்க தாழ்மை வர வேண்டும் என்றால், மேன்மை வேண்டும் என்றால் தாழ்மைக்கு தான் ஒரு பலன் உண்டு. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று சொல்லப்படி தங்கை தாழ்த்தி மனம் திரும்பி ஒப்புரவாகிற ஒவ்வொருவருக்கும் வெட்கங்கள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசுவின் நாமத்தில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய், வியாதியோடு வறுமையோடு போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரை துடைத்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.